வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். டான்ஸ் மாஸ்டர் சாண்டி இப்ப பிரபலமான நடிகர் மாட்ட ஆயிட்டாரு. லோகா படத்துல வந்து பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர், அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதன் மூலமாக ஏற்கனவே அவர் லியோ படத்தில் நடிச்சிருந்தார். பட் இது வந்து அவரை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. அந்த ரோல் நல்லா பக்காவாக பவர்ஃபுல்லாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு சுதீர் ஸ்ரீனிவாசனுக்கு. அவர் எப்படின்னா பிக் பாஸ் சீசன் 3ல வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்தார். அதில் வந்து அவர் பண்ண காமெடி, அவர் கவினோட அடித்த கூத்து, அதெல்லாம் வந்து அவரை பயங்கர பாப்புலர் ஆக்குனுச்சு. நிறைய பேருக்கு அவரை பிடிச்சிது. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு தெரியும் உலகநாயகன் கமலஹாசன் வந்து எவ்வளோ பெரிய கலைஞன் அப்படிங்கிறது அவருக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவர் என்ன பண்ணார், சார் உங்கள் படத்துக்கு நான் ஒரு பாட்டாவது பண்ணணும் சார்னு அந்த 3rd சீசனில் விடாமல் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கமல் சார்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கமல் சாரை ஃபேமிலியோட வந்து மீட் பண்ணார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு சீசனுடைய ப்ரமோ அவர் எடுத்தார். அவர் எடுத்ததுக்கப்புறம் விக்ரம் படம் வந்த பொழுது பத்தல சாங்கு, அந்த சாங் வந்து அவருக்கு கிடைச்ச உடனே இந்த பாட்டை எப்படியாவது நம்ம கமல் சார் ஆட வச்சு பெரிய ஹிட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த பாட்டு வேணான்ட்டாங்க. கமல் சார் காலில் ஆப்ரேஷன் ஆனதுனால முதல்ல இந்த பாட்டு வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்பொழுது கால் வந்து நல்லா ஆயிடுச்சு. சரி இப்போ பாட்டு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி அப்படி வச்சுக்கிட்ட பாட்டு தான் அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆனிச்சு நமக்கெல்லாம் தெரியும். அந்த டான்ஸ் மூவ் அவர் என்ன ஆட வச்சு பார்க்குறீங்களான்னு அவர் கேட்குறது, அதெல்லாம் வந்து எவ்வளோ ஹிட் ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இன்ஸ்பிரேஷன் கமல் சாருடைய டான்ஸு, அதுவும் குறிப்பாக சலங்கை ஒலி, அந்த மாதிரிலாம் வேற எந்த நடிகருமே பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அம்மம்மாவா வந்தது இங்கே சிங்கக்குட்டி, பேர் சொல்லும் பிள்ளை, அந்த பாட்டை பொறுத்தவரை அவர் எல்லா ஸ்டைலும் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து அவர் டேப் டான்ஸ் ஆடியிருப்பார், வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஆடியிருப்பார், எல்லாமே சினிமா டான்ஸு எல்லாமே ரொம்ப ஃப்ளாலஸாக பண்ணியிருப்பார். கமலஹாசனை பொறுத்தவரையும் அவர் சினிமாவுக்கு என்னென்னலாம் வேணுமோ, அது டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், அவர் எல்லாமே டான்ஸ்லேயே என்னென்ன டான்ஸு, கமலுக்கு பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி எல்லாமே தெரியும், ஹிந்துஸ்தானி பாட தெரியும், அதே மாதிரி டான்ஸ்லேயே டேப் டான்ஸ் தெரியும், அப்புறம் அவருக்கு வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலைஞன் கமலஹாசன். அதை தான் அவர் சொல்கிறார், வேறு யாராலையுமே அதை புல் பண்ண முடியாது. எனக்கு வந்து அவர் தான் சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பிரேஷன். இதை வெவ்வேறு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த முறை ஒரே இடத்துல எல்லா கருத்தையும் சேர்த்து ஒரே அடியாக ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஸோ சாண்டிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.